ஹாய்! இப்போ நான் பேச போறது வந்து சூர்யாவ பத்தி. சூர்யா வந்து 1975ல வந்து பார்க்குறாரு. அவரோட ஃபர்ஸ்ட்டு படம் வந்து விஜய் கூட வந்து நேருக்கு நேர் படம் நடிச்சாரு. சரி, இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வரேன்? ஆனா, அவர் வந்து எப்படி சொல்றது? சூர்யா வந்து பெஸ்ட் ஹியூமன் பீயிங் அண்ட் பெஸ்ட் ஆக்டர் அண்ட் பெஸ்ட் ப்ரொடியூசர். அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, ஜெய் பீம் படமெல்லாம் நல்லா பேசப்பட்டது. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன சொல்றேன்னா, வானவனாயிரம், அப்புறம் இது சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3, அதுக்கப்புறம் காக்க காக்க, அதுக்கப்புறம் எப்படி சொல்றது? ஏகப்பட்ட படம் ஹிட்டு குடுத்துட்டு போயிட்டே இருந்தாரு. இருந்தாலும் அவன் நான் எப்படி பார்த்தாலும் நான் என்ன தெரியுமா சொல்றேன்? 4 பேத்துக்கு ஹெல்ப் பண்றான். இப்போ பாருங்க, அகரம் ஃபவுண்டேஷன் ஒண்ணு ஆரம்பிச்சு 2006ல ஆரம்பிச்சாங்க. சூர்யாவும் ஜோதிகாவும் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி நீட்டு கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. எப்படி சொல்கிறது? அவன் சூர்யா வந்து ஒருத்தவங்களாம் கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப அவனே கண்கலங்கிறான். நான் இப்படி ஒரு நல்ல பிள்ளையை பெற்றிருக்காங்க. நான் என்ன தெரியுமா சொல்கிறேன்? சூர்யா, நீங்கள் எப்படி சொல்கிறது? 100 வருஷம் நிறைய வருஷம் வாழணும். ஏன்னா அவர் வந்து ஒரு படம் வந்து நடிக்கிறப்போ அவர் சினிமாவில் நடிக்கிற பாதி பணத்தை வந்து எப்படி சொல்கிறது? பாதி பணத்தை வந்து அவர் தேவைக்கு எடுத்துக்கிட்டு பாதி பணத்தை வந்து இவர் அகரம் ஃபவுண்டேஷனுக்கோ இல்லை ட்ரஸ்ட்டுக்கோ இல்லை முடியாத குழந்தைங்களுக்கோ கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? இங்கே பாருங்க, சமீபத்தில் ஒரு கங்குவான்னு ஒரு படம் எடுத்தான். அந்த கங்குவா படம் வந்து சரியாக போய் ரீச் ஆகல, பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சு. அதெல்லாம் விடுயா, அதை சேர்த்து நீ என்ன நினச்சி பாரு. அந்த மனுஷன் வந்து நிறைய பேத்துக்கு உதவி பண்ணியிருந்தா பெஸ்ட் ஹியூமன் பீயிங். நீ அதை பற்றி பேசுவியா? நீ 4 பேரை படிக்க வச்சு ஒருத்தன் டாக்டர் ஆகி, ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ, எப்படி நான் சொல்கிறேன்? புரியுதா? அந்த அம்மா ஒருத்தர் கண் கலங்குது. எங்க நான்லாம் ஃபஸ்ட்டு வரப்போ எப்படி சொல்கிறது? சூர்யா சார் தான் நான் போய் கேட்டேன், சார் இந்த மாதிரி எனக்கு வந்து படிக்க வசதி இல்லை, ஹெல்ப் பண்ண முடியுமா? இப்படி பார்த்தா ஒருத்தர் காலேஜ்லேயே ஒருத்தர் இன்ஜினியரு, ஒருத்தர் டாக்டரு. அப்படி பார்த்தீங்கன்னா அவனுக்கு தானே பெருமை. இந்த அகரம் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்ததுக்கு எவ்வளோ பேருக்கு நல்லது, எவ்வளோ பேருக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதை ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிறாங்களா? அதை சொல்கிறேன். சரியா, முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, சூர்யா, சிவகுமார் 2 பேர்த்துக்கு பிறந்த பிள்ளைங்க எப்படி சொல்கிறது? ஒரு தங்க மாதிரி வளர்த்தி வச்சுருக்காங்க. நீங்கள் எப்படி சார் சொல்கிறது? 100 வருஷம் 1000 வருஷம் 1000 வருஷம் வாழ்ந்தாங்க சார். அதுக்கப்புறம் இவன் கார்த்தியை பற்றி எப்படி சொல்கிறது? கார்த்தி வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் சுயநலமாக அந்த மாதிரி இருப்பான். ஆனால் சூர்யா வந்து அந்த அளவுக்கு மாதிரி இருக்க மாட்டாங்க. எப்பவும் போல கேஷுவலாக 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணுமா, இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணி சந்தோஷமாக இருந்துட்டு வரணும். ஆனால் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் சூர்யா ஜோதிகா மாதிரி பெஸ்ட்டு பேர் வர முடியுமா? முடியாது. சிவகார்த்திகேயன் சொல்ல மாதிரி எல்லாரும் சூர்யா ஜோதிகா மாதிரி பொண்ணு அமையணும்னு பார்த்தோம்னா மேட்ரிமோனியில் போய் தான் பார்க்கணும். சரியா, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நான் என்ன தெரியுமா சொல்கிறேன்? அவனும் ஒரு ஆக்டர் தான், ஏகப்பட்ட படம் நடிக்கிறான் கஷ்டப்பட்டு. நான் இப்போ சொல்கிறேன், விஜயோட படமும் இந்த நம்ம விஜயோட ஜனநாயகனும் இப்போ வரப்போகிற கருப்பனும் இப்போ ஒரு படம் எடுத்திருக்காங்க. சரி, அது ஒரு கிராமத்து சென்டிமெண்ட் படம் தான். இந்த இதில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இந்த வேலாயுதம் படமும் இந்த கருப்பன் படமும் ரிலீஸ் ஆச்சு இல்லைங்க. வேலாயுதமும் இந்த ஏழாமதியும் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஏழாமதி படம் வந்து ஜெயிச்சிருச்சு. இந்த இது வேலாயுதம் படம் வந்து தோற்றுடுச்சு. ஏன்னா அது வந்து கண்டென்ட்டை பேஸ் பண்ணி எடுத்தனால கொஞ்சம் ஒரு மக்களுக்கு எப்படி சொல்கிறது, 2019 கொரோனா வராதுன்னு சொன்னாங்க, கொரோனா வந்துச்சு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறது தெரியுமா? நடக்காததெல்லாம் நடக்குது.
புரியுதுங்களா? அந்த படத்துல எப்படி எடுத்தாங்களோ, அதே மாரி தான் வருது கொரோனா. 5 வருஷம் போட்டு வாட்டி எடுத்து நம்ம கொரோனா காலத்துல எங்க போனோம்? சூப்பர் மார்க்கெட் போனோமா? ஃபன் மால் போனோமா? எங்க போனோம்? அண்ணாச்சி கடைக்கு தான் போனோம். மளிகை கடைக்கு போய் தான் பொருள் தான் வாங்கிட்டு இருந்தோம். காரு இதெல்லாம் எடுத்து சுத்துறது இல்ல. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. நன்றி, வணக்கம்.